சுவையான சாக்லேட் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு நீங்கள் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, பெருங்காயம், தண்ணி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கோட்டிங் பண்ணும்போது ஒழுங்காக ஒட்டும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா மாவு கூட போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சாக்லேட் எடுத்துக்கோங்க. சாக்லேட் தனித்தனியாக போடுங்க, இல்லை ஒரே பீஸாக கூட போடுங்க. இப்போ நல்லா டிப் பண்ணிக்கோங்க. கோட்டிங் எல்லா சைட்ஸ்லேயும் இருக்கணும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா பிரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா கோட்டிங் முடியட்டும். இப்போ நெக்ஸ்ட் கொதிக்கிற எண்ணெயில் போடுங்க. டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா மெல்ட் ஆயிரும் சாக்லேட்டு. திருப்பி போடுங்க. அப்போ தான் ஓரளவு குக் ஆகும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சுவையான சாக்லேட் பஜ்ஜி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாக்லேட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மெல்ட் ஆயிரும். ஃப்ரீசரில் இருந்தாலும் ரொம்ப ஒட்டாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.